பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்து அக்காவோட கல்யாணத்துக்காக உதவி பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனாங்க. ஆனால் அம்மாவோட சரியாகவே அவர் பேசலை. என்கிட்ட இப்போ வந்து பணம் இல்லை, என்னோடய தொழிலே ரொம்ப இதாக போயிட்டுருக்கு, என்கிட்ட எங்கே இருக்குது பணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில வார்த்தைகள் அவர் பேச ஆரம்பித்தோன்னே அது அம்மா வந்து சரி இதுக்கு மேலேயும் வந்து இங்கெல்லாம் கேட்குறது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா சோகமாக தான் இருந்தாங்க. என்ன எதுவுமே எங்ககிட்ட பேசலை. சரின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் சாப்பாடெலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா கூட என்னம்மா மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ சரியாகவே இல்லை, என்னாச்சு, ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் போய் கேட்டியா பண்ணியா, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படி இப்படின்னு அதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அக்கா கிட்ட நீ ஒன்றும் கேட்காதக்கா, அம்மா வந்து அவங்களாம் சொல்கிறப்ப சொல்லட்டும், நீ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டோம். தூங்குனதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி வந்து மாதிரி ஃபீவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அம்மாவுக்கு. உடனே வந்து பக்கத்து வீட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாத மாதிரி இருந்துச்சு. என்னம்மா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைப்பா அது ஒன்றும் இல்லை, நான் மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அக்கா சொன்னாங்க, இல்லை இல்லை நம்ம வந்து அழைச்சிட்டு போயிடுவோம், ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடுவோம், நைட்டில் முடியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பக்கத்து வீட்டில் எங்கள் கீதா அக்கா இருந்தாங்க, அம்மாவோட வந்து ரிலேட்டிவ் தான். அவங்க தான் எல்லாத்துக்குமே அம்மாவுக்கெல்லாம் வருவாங்க. எங்கே போனாலும் அவங்க 2 பேரும் தான் போவாங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்தனால நாங்கள் துணையாக வந்து அம்மா அப்பையிலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க, ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டோன்னே அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு வந்து என்னாச்சுப்பா என்ன அப்படின்னதுக்கு, இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியலக்கா, திடீர்னு என்னென்னு தெரியலை அப்படின்னதுக்கு, நல்லா தானே ஈவினிங் பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னதுக்கு, இல்லைல்ல என்னன்னு தெரில, அம்மா ஏதோ மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை, நாங்களும் எவ்வளோ கேட்டோம் எதுவுமே அவங்க எங்ககிட்ட சொல்லலக்கா அப்படின்னதுக்கு, ஓ அப்படியா, சரி சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்க கிளினிக் வேணால் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தெரிஞ்ச ஆட்டோ ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்கா நான் எல்லாருமே வந்து அதுலேயே அம்மா அழைச்சிட்டு போனோம். போனோடனே வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் இதாக இருக்குது, எதையும் மனசில் நினச்சிட்டு இருந்ததுனால ப்ரெஷர் அதிகமானதுனால தான் மயக்கம் வர்ற மாதிரி ஃபீவர் வந்துருச்சு, அதோட சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா வந்து சாப்பிட்டாங்க, ஆனால் வந்து ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு அப்புறம் அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா சாப்பிட சொல்லுங்கள், சாப்பிட்டு டேப்லெட்லாம் போட சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு, சரி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு வந்தோம். அப்புறம் அழைச்சிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருந்தப்ப அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எதுவும் பேசிக்க வேணாம்ப்பா இப்போதைக்கு அப்படின்னு கலாக்கா சொன்னாங்க. நீங்கள் எதுவும் இப்போதைக்கு கேட்டுக்காதீங்க, காலையில் கொஞ்சம் அம்மாவுக்கு உடம்பு சரியாகட்டும், நாளைக்கு வந்து நீ ஸ்கூல் லீவ் போட்டுரு யமுனா அப்படின்னோடனே, சரி சரிக்கா நான் லீவ் போட்டுறேன், அம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன்க்கா, ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கிறதுனால அக்கா பார்த்துக்கட்டும், நீங்கள் இடையில வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான், நீ எல்லாம் வேலைக்கெல்லாம் போகாமலாம் இருக்க வேணாம், நீ போப்பா நானும் தான் இருக்கேன், அக்கா இருக்குது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அம்மா பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் நாங்கள் அக்கா வந்து அம்மாவோடயே வந்து பக்கத்துலேயே படுத்துருந்தாங்க. நான் வந்து அப்புறம் என் ரூமில் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலைல எழுந்திரிச்சோன்னே அம்மா வந்து ஓரளவு பரவாயில்லாத மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்காக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே வந்து எதுவுமே எப்படி சொல்கிறது, ஒன்றுமே சொல்லாத மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நான் ஒன்றும் கேட்டுக்கல. சரி அக்கா கிட்ட கேட்டுக்கலாம், நம்ம இப்போதைக்கு அம்மாட்ட எதுவும் போகிறப்ப கிளம்புறப்ப வேலை கிளம்புறப்ப எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, இது மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு கூட சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அதை பற்றி. ஆனால் அக்கா வந்து இப்போ திடீர்னு வந்து நான் ஒருத்தர் 3 வருஷமாக விரும்புகிறேன், நான் வேலை பார்க்குற இடத்துல விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து உடனே முடிவெடுத்தோம்னா என்ன பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் சொல்ல வேணாம், இப்போதைக்கு இதை பற்றி வீட்டில் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்ததுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து சரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் வந்து அன்றைக்கி நான் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ வந்து அப்பா என்னை வந்து இன்றைக்கி வேலைக்கு போக வேணாம்ப்பா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னதுக்கு, என்னெல்லாம் கேட்காத நம்ம நேரில் போயிட்டா இங்கே பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சாப்பிட கூட எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாரு. அக்காவும் வந்து அவங்க காலேஜ் வந்து முடிச்சுட்டு வந்து வர மாதிரி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்பாவும் கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தெரியும்.
எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 2, 3 ஏரியா தள்ளி தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டோட வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் அந்த பையன் வந்து இந்த ஏரியாவில் வேலை பார்க்கறனால அங்கேயே வந்து வீடு வாங்கியிருக்காங்க. இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் போல இருக்குது. உடனே என்னை அழைச்சிட்டு போய் வீடு எல்லாத்தையும் காமிச்சார். நல்ல ஓரளவு நல்ல இதாக இருந்துச்சு. அப்போ வந்து சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து இதான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்டை. இவர் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள்லாம் வந்து இங்கே இருந்தப்போ வந்து உங்கள் பாட்டி வீட்டில் இருந்தப்போ நான் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன்ல வெளியில். அப்போ இவரோட என்னோட ஃப்ரெண்டு அம்மாவுக்கெல்லாம் தெரியும். அம்மாக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இவரோட பையனுக்கு தான் வந்து நம்ம பேசி முடிக்கலாம் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் பேசினா ஃப்ரெண்டு ஏதாச்சும் நினச்சிக்குவார்ல, ஏதோ வீட்டில் பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவார்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா பேசினாங்க, பழகுனாங்க. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு தான். ஆனால் அக்கா இது மாதிரி வேற ஒருத்தரை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் வந்து நான் இருந்தேன். சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்பா என் முகம் வந்து சரியில்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசில் இருக்கா, நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேங்கிறது அவருக்கு வந்து என் பேச்சிலே தெரிஞ்சுச்சு. ஏன்னா எல்லாரோடையும் நான் வந்து கொஞ்சம் சகஜமாக பேசிடுவேன். அன்றைக்கி வந்து பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா அப்பா சொன்னார், வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்து என்ன நீ சொல்கிற அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோமா. சரின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டார், நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனா சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து நான் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து அப்பா சொன்னார், ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. நானும் யமுனாவோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோன்னே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி ஓகே வந்து அப்பா கிட்ட சொல்லிடலாம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே என்ன விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி ஜானு வந்து யாரையும் விரும்புகிறா அப்படின்னு தானே